ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எஸ்எஸ்ஐ கார்னாரி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான மரைன் டேங்க் எப்படி செட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது, ஸோ லோ பட்ஜெட்லேயும் இருக்காது, ஓரளவுக்கு மிடில் இருக்கக்கூடிய பட்ஜெட் தான் இது. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டினுடைய ரேட்டு சொல்லிடுறேன். ஒரு 13,000 வரும் இந்த டேங்க்கு. அப்படி 13,000 என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்குக்கு வந்துட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 8mm கிளாஸ் இது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஒரு 3 அடி டேங்க் இருந்தது. என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிடுறாரு. அந்த டேங்க் வந்துட்டு உடஞ்சிருது இல்லைங்களா, அந்த டேங்க்குக்கு வந்துட்டு நான் 8mm கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டேங்க்குக்கு எந்த எம்எம் கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரைனை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக கிராக் ஆக வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸினுடைய எம்எம் எவ்வளோ திக்காக இருக்கோ, அதிகமாக இருக்கோ பிரச்சனை இருக்காது நமக்கு. கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 2-3 நாள் இருக்கும், 1 மாதம் இருக்கும், 7 மாதம் 8 மாதம் இருக்கும், நடுவில் கிராக் ஆகிடும். அதனால் வந்துட்டு எந்த டேங்க்குக்கு எந்த கிளாஸ் யூஸ் பண்ணலாமோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஏன்னா கிராக் விட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? சரி, டாபிக் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1500லேருந்து ஒரு 2000 பக்கம் வரும் அந்த லைட்டு. ஸோ ஒரு கடையில் ஒரு ரேட் இருக்குது. நான் அதாவது இதிலேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ 1500லேருந்து 2000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வரும். ஸோ 900 பக்கம் வரும் ரிட்டர்ன் பம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்பிங் இதெல்லாமே சேர்த்து ஒரு 100 தான் வரும் அது. ஏன்னா 3 பெண்டு வரும் அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் வந்துட்டு பிவிசி பைப் நமக்கு தேவைப்படும். அவ்வளோதான் அதனுடைய வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்டு வந்துட்டு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ 30 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வாங்க சொல்ல. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது சாண்டு வந்துட்டு நம்ம மரைன் சாண்டு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீச்சுக்கு பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அலை வருது இல்லைங்களா, அலையிலேருந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் சாண்டு. ஸோ அந்த சாண்டு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக போடுறேன், ஒரு மரைன் சாண்டு ப்ராப்பராக நம்ம எப்படி எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம டேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். சரிங்களா? ஸோ சாண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3000 நான் வாங்கியிருந்தேன். நம்ம மரைனில் பீச்சில் இப்போ பீச் பக்கம் போனோம்னா அது நம்ம ஃப்ரீயாக கூட எடுத்துக்கலாம். அது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம டேங்க்குக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுவும் சொல்ல மாட்டாங்க யாரும். மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக்கு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ராக்கு பார்த்தீங்கன்னா சான்சபர் ராக்கு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வாங்கிட்டு 2 இயர்ஸுக்கு மேலே ஆகுது, 2-3 இயர்ஸுக்கு மேலே ஆகுது. ஸோ ஒரு 2000 போட்டிருக்கேன். 2000 வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். 2000லேருந்து ஒரு 3000க்குள்ளே தான் இது வரும். நம்ம டேங்க்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ராக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போனோமோ அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இன்னும் இதில் அதிகமாக வைக்கலாம், இதுலேயே வந்துட்டு கம்மியாக கூட வைக்கலாம். அப்போனா ஆகுனா நமக்கு ரேட்டு டிஃபர் ஆகும். சரிங்களா? அதனால் வந்துட்டு ஒரு 2000லேருந்து 3000 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கம்பல்சரி நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மரைனில் நம்ம பீச்சுக்கு பக்கம் போய்ட்டு தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வேணாம், அது ரிஸ்க்கு. எதனாலனா வந்துட்டு அதில் பேராசைட் டிசீஸ் எதனா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதை தவிர்த்துட்டு சால்ட்டு வாங்கி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மாதம் 2 மாதம் சைக்கிளிங் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணினாலே போதும், டேங்க் நல்லா மெச்சூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செராமிக். சரிங்களா? ஸோ ஃபில்ட்ரு மீடியாவில் வந்துட்டு செராமிக் நம்ம போடுறோம் இல்லைங்களா, செராமிக் ரிங்ஸ் வந்துட்டு ஒரு 300 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூவி லைட் வருது. யூவி லைட் நான் இப்போ தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் ட்ரைபாடில் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஃபுல்லாகவே நான் காட்டிடுறேன் என்னெல்லாம் நான் வச்சுருக்கேன், எதெல்லாம் அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ யூவி லைட் வந்துட்டு நேற்று தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 700 ருபீஸ் வருது. அதை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு மீடியா, அதாவது இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பக்கம் வரும்.
அது அவ்வளோ வராது. எதனால் நான் 500 நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏன்னா நான் யூவி லைட் வச்சுருக்கேன். அந்த யூவி லைட்டை மறைக்கிறதுக்காக நான் ஸ்பாஞ்சு நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே சேர்த்து ஒரு 500 வரும். அது இல்லாமல் வந்து நம்ம சைடில் சம்பு கிளாஸ் வருது இல்லைங்களா, அந்த கிளாஸுக்கு சேர்த்து நான் 500 போட்டிருக்கேன். சரிங்களா, ஒரு 300 பக்கம் வந்துட்டு கிளாஸ் வரும். ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வந்துட்டு 200, நம்ம 2 ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோன்னா 200 வரும். அதனால் நான் 500 போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்துட்டு நான் மொத்தமே காட்டுறேன். இந்த டேங்க் வந்துட்டு 13,000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு நான் இந்த மாதிரி பவர் ஹெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது. சரிங்களா, ஏன்னா எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்குன்ற காரணத்துக்காக இதை வச்சுருக்கேன், பவர் ஹெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவி லைட் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். எதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சைடு வந்துட்டு எனக்கு இந்த சைடு தெரியக்கூடாதுன்றதுக்காக யூவி லைட்டை மறைச்சிருக்கேன் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வச்சு. அதே போல் ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இந்த யூவி லைட் வந்துட்டு படக்கூடாது ஃபிஷ்ஷு மேலே. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செராமிக் ரிங்ஸில் வந்துட்டு பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், ராக்ஸ்லேயும் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கும், ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ருலேயும் பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்துட்டு யூவி லைட் வச்சா அதாவது அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாகாது. சரிங்களா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் ராக்லேயும் செராமிக் ரிங்ஸில் தான் ஒட்டி அது வாழக்கூடியது அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியான்றது. இப்போது இந்த யூவி லைட்டில் பாஸ் ஆகி வரக்கூடிய தண்ணியில் வந்துட்டு மீன் மேலே இருக்குது இல்லைங்களா, ஸோ வாங்கிட்டு வர நம்ம மீன் மேலே, அதாவது நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா மீன், இந்த மீன் மேலே வந்துட்டு ஏதாவது பேராசிட்ஸ் இருந்ததுன்னா யூவி லைட் மூலியமாக வந்துட்டு பாஸ் ஆக சொல்ல கிளியர் ஆகிடும். ஆனால் வந்துட்டு நமக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்துட்டு சாகாது. அது ராக்ஸ்லேயும் செராமிக் ரிங்ஸ்லேயும் மட்டும்தான் இருக்கும். ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் கொஞ்சம் இருந்தால் இருக்கலாம், அது எனக்கு சரியாக ஞாபகம் எனக்கு தெரியல. சரிங்களா, ஸோ அதனால் வந்துட்டு யூவி லைட்டில் பாஸ் ஆகி வர சொல்ல நம்ம தண்ணி வந்துட்டு கொஞ்சம் எதனா பேராசைட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் ஆகிடும். சரிங்களா, ஸோ மொத்த செட்டப் இது தான், பார்த்துக்கோங்க. யூவி லைட் வச்சுருக்கேன். யூவி லைட்டு அதாவது அந்த செராமிக் ரிங்ஸ்லேருந்து இருந்து இந்த பக்கம் வருது தண்ணி, இதில் வர சொல்ல இதில் யூவி லைட்டில் பாஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் பம்பில் போகுது. இப்போது தண்ணி எப்படி உள்ளே போகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி இங்கே உள்ளே போகுது. சரிங்களா, இது வழியாக போகுது, இங்கே ஃபில்டர் ஆகுது. இதில் வந்து நான் பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு லேயரில் எதனாலனா பெரிய டஸ்ட் இருந்ததுன்னா இதில் ஃபில்டர் ஆகிடும். செகண்ட் லேயராக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் கொஞ்சம் கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்பாஞ்சு. இது எல்லாமே நேற்று வச்சது, இன்றைக்கி இதை நான் சரி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கேன். இதை நான் வச்சுட்டு அழுத்த சொல்ல இது இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. நைட்டில் நான் பண்ணது, அதனால் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல, நான் கவனிக்கல நான். இப்போ நான் இதை சரி பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த செட்டப், மொத்த செட்டப்புமே. இந்த டேங்க்கினுடைய சைஸை நான் சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த டேங்க்கினுடைய சைஸு பார்த்திங்கன்னா 2.25 அடியிலேருந்து 3 அடிக்கு வரும் இந்த டேங்க்கு. சரிங்களா, இல்லைனா இருங்க ஒரே நிமிஷம் நான் டேப் வச்சு நான் அளந்து சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30 இன்ச்சுக்கு இருக்குது இந்த டேங்க்கினுடைய சைஸு. ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி பக்கம் வரும். ஒரு 17 இன்ச்சு தெரியுது, கேமராவில் தெரியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி வரும் இந்த டேங்க்கினுடைய சைஸு. கரெக்டாக 1 அடி தான் இருக்குது, 12 இன்ச் இருக்குது. சரிங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த டேங்க்கினுடைய இந்த டேங்க்கு 13,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாண்டு வந்துட்டு நீங்கள் மரைன் சாண்டு, அதாவது பீச் சாண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராப்பராக சைக்கிளிங் பண்ணினாலே போதும். இந்த மினிமம் ஒரு 3 மாதம் பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாண்டில் வந்துட்டு எதனா பாக்டீரியா எதனா இருந்ததுன்னா கிளியர் ஆகிடும். இல்லைனா வந்துட்டு யூவி லைட் நம்ம யூஸ் பண்ணி மொத்தத்தையும் கில் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு நம்ம தனியாக தான் வந்துட்டு நம்ம இதில் நம்ம சேர்க்க முடியும். ஃபிஷ்ஷஸை வந்துட்டு நம்ம இதில் சேர்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் வாங்குவாங்க. காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸும் வாங்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்க ஃபிஷ்ஷஸும் வாங்கலாம். சரிங்களா,
அதனால் வந்துட்டு ஃபிஷ்ஷஸை வந்துட்டு நம்ம இதில் லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணல, ரீப்ளை பண்ணுறேன் நான், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னைல் இருக்குது. ஸோ இந்த ஸ்னைல் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் டேங்க்கில் ஆட் பண்ணுங்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்த ஃபுல் ஆல்கே வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல தெரியுதுங்களா? மொத்தமாக நேற்று நைட்டு தான் நான் வாங்கிட்டு வந்து போட்டேன், ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கு. நான் வாங்கிட்டு வந்து போட்டும்போது இந்த இடத்துல வந்துட்டு அது கிளியர் பண்ணியிருக்கு, சரிங்களா? இது பாருங்கள், இந்த இடத்த வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் ஆல்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்கில், சரிங்களா? அந்த ப்ரௌன் ஆல்கே வராமல் இருக்கிறதுக்காக யூவி லைட்ரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ப்ரௌன் ஆல்கே வந்திருக்குமான்னு தெரியல. இது இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு வந்துட்டு எஃபெக்ட் இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த ஸ்னைல் பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்னைலு அந்த டேங்க் நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கர் போட்டுக்கோங்க. என்கிட்ட வேவ் மேக்கர் இல்லை, வேவ் மேக்கர் பவர் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பவர் ஹெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.